டேய் மச்சான், வண்டியில் என்னதான் போட்டு திருக்கினாலும் வண்டி சம்டைம்ஸ் ஸ்பீடு ஏறாமல் இருக்கும் பார்த்தியா? கேட்டால் சொல்லுவாங்க வண்டியில் ஸ்பீட் லிமிட் வந்து செட் பண்ணியிருக்காங்க, ஸ்பீட் லிமிட் செட் பண்ணனால நமக்கு வண்டி ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனாலன்னு உனக்கு தெரியுமா? அது எப்படி செட் பண்ணணும்னு உனக்கு தெரியுமா? அது ஒன்றும் இல்லைடா, வண்டியில் பார்த்தீங்கன்னா உள்ளே போகக்கூடிய ஃப்ளூயிடை வந்து நீ கம்மி பண்ண தொடங்கிட்டேன்னா போதும், அது வண்டி ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகாது. நம்ம வண்டியில் எவ்வளோத்துக்கு ஃப்ளூயிட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வண்டி ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் சொல்லுவாங்க வண்டியோட ஸ்பீடுக்கு நான் கம்மி பண்ணியிருக்கேன்பாங்க. அது எப்படி கம்மி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் மெக்கானிக்கல் இதில் யூஸ் பண்ணாங்க. அது ஒரு சில டைமுக்கு அப்புறம் இஷ்யூ ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஃபியூலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா அதனால் வண்டி வந்து ஸ்பீடை வந்து நம்மளால் நமக்கு நினச்ச இதுக்கு நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து இப்போ கரண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இதில் யூஸ் பண்ணுறாங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு ஃப்ளூயிடை கொடுக்குறோம். இப்போது உதாரணத்துக்கு 50 போகிறோன்னா இதுக்கு இவ்வளோ தான் இன்ஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது 60க்குன்னு போகும்போது இவ்வளோ தான் இன்ஜெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது 60க்கு மேலே எவ்வளோ தான் போனாலும் ஃப்ளூயிட் வந்து 60க்கு எவ்வளோ இன்ஜெக்ட் பண்ணியோ அதுக்கு மேலே அது அந்த அளவுக்கு இன்ஜெக்ட் பண்ணு, அதாவது நீ ஆக்சிலேட்டர் எவ்வளோ ரேசிங் கொடுத்தாலும் அந்த அளவுக்கு இன்ஜெக்ட் பண்ணுன்னு கொடுத்துருவாங்க. அப்படி நம்ம கொடுக்கும்போது அங்கே என்ன ஆகும் அப்படின்னா அதே அளவு ஃப்ளூயிட் மட்டும் தான் போயிட்டுருக்கோம். அப்போ வந்து நமக்கு ஃப்ளூயிட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ வண்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக நமக்கு எனி டைம் ஒரே ஸ்பீட்லேயே போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து வண்டியோட ஸ்பீடை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். மற்றவங்க யார்ட்டே நம்ம வண்டி கொடுத்தாலும் நமக்கு வந்து வண்டி வந்து ஸ்பீடு வந்து 60னா 60லேயே மெயின் ஆகி போயிட்டுருக்கோம். ஓகேடா, ஓகே ஓகே, எனக்கும் தெரியும். எனக்கு ஒரு இது கேட்டால் நீ ஃபுல்லாக இப்படி கதையாக அடிச்சு விட்டுட்டு இருக்கிறியே, அதான் பார்த்தேன். உனக்கு போய் சொல்ல வந்தேன் பாரு, உனக்கு தெளிவாக சொல்லணும்னு சொன்னது என்னோட தப்பு தான்டா.